ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பகவானின் ராஜ்யத்தை பற்றிய விளக்கம் வழங்கியவர் வனமாலி கோபாலதாஸ் பிரபு அவர்கள். அனைத்து வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீல வியாசதேவர் அவற்றின் தெளிவான சாராம்சத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவத்தில் நமக்கு வழங்கியுள்ளார். வேத இலக்கியம் எனும் மரத்தின் கனிந்த படம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேத ஞானத்தின் மிகவும் பூரணமான அதிகாரபூர்வமான விளக்கமாகும். இதன் 18,000 ஸ்லோகங்கள் 12 காண்டங்களாக விரிந்துள்ளன. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தமது ஆழ்ந்த புலமையாலும் பக்திமயமான முயற்சிகளாலும் இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற தமது விரிவான விளக்க உரைகளுடன் பக்தி ரசமூட்டும் ஸ்ரீமத் பாகவதத்தினை நவீன உலகிற்கு வழங்கி பேருபகாரம் செய்துள்ளார். அவரது அற்புதமான படைப்பின் ஒரு சுருக்கத்தை இங்கு பகவத் தரிசன வாசகர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இதன் பூரண பலனை பெற ஸ்ரீல பிரபுபாதரின் ஸ்ரீமத் பாகவதத்தை இத்துடன் இணைத்து கவனமாக படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த இதழில் 3ஆம் காண்டம் 15ஆம் அத்தியாயம் பிரபஞ்சம் இருளில் மூழ்குதல். மைத்ரேய மாமுனிவர் கஷ்யபரின் மகன்களுடைய வரலாற்றினை விதுரரிடம் எடுத்துரைக்க தொடங்கினர். கஷ்யப முனிவரின் மனைவியான திதிக்கு தன் கருப்பையில் வளரும் மைந்தர்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க போகிறார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அத்தொல்லைகளை சில காலமாவது தவிர்ப்பதற்காக 100 வருடங்கள் வரை அவள் மைந்தர்களை தன் கற்பத்திலேயே வைத்திருந்தாள். திதியினுடைய கற்பத்தின் உந்துதலினால் அனைத்து உலகங்களும் சூரிய சந்திர ஒளியின்றி போயின. அதனால் பாதிக்கப்பட்ட பல்வேறு உலகங்களைச் சேர்ந்த தேவர்கள் பிரம்மதேவரை அணுகி அவரின் உன்னத தன்மையை புகழ்ந்து பேசிய பின்னர் எல்லா திசைகளும் இருளால் சூழப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டனர். அதற்கு பிரம்மதேவர் திதியின் வயிற்றில் வளரும் குழந்தைகளை பற்றி விளக்கலானார். அது தொடர்பாக 4 குமாரர்களின் வைகுண்ட பயணம் பற்றி நினைவு கூர்ந்த பிரம்மதேவர் அதனை இதர தேவர்களிடம் எடுத்துரைக்க தொடங்கினர். குமாரர்களின் வைகுண்ட பயணம். பிரம்மாவின் மனதிலிருந்து பிறந்த சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் எனும் 4வரும் தேவர்கள் அனைவருக்கும் மூத்தவர்கள். மேலும் மாசற்றவர்களும் பூரணத்தில் நிலை பெற்றவர்களுமான அவர்கள் தங்கள் சுய இச்சைப்படி பௌதிக பிரபஞ்சங்கள் முழுவதையும் சுற்றி திரிந்த பின்னர் வைகுண்ட லோகத்திற்குள் நுழைந்தனர். அங்கிருந்த காடுகளும் பூக்களும் பழங்களும் பௌதிக மாசுகளின்றி முற்றிலும் ஆன்மீகமாக இருந்ததை அவர்கள் கண்டனர். வைகுண்டவாசிகள் பகவானின் அதி அற்புத அழகுடன் பகவானுக்கு ஒப்பான உருவங்களுடன் இருந்தனர். வைகுண்டம் முழுவதும் நறுமணமிக்க மலர்களும் ரிங்காரமிடும் வண்டுகளும் நிறைந்திருந்தன. அழகிய அவயங்களை உடைய ஆண்களும் பெண்களும் பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஆழ்ந்திருந்ததால் புலனுகர்வில் சற்றும் ஈடுபாடின்றி ஆனந்தமாக இருந்தனர். அங்கிருந்த அனைத்து உயிர்களும் தூய அன்புடன் பகவானை திருப்திப்படுத்தும் ஒரே விருப்பத்துடன் இருந்தனர். இதுவே வைகுண்டத்தின் தனிச்சிறப்பாகும். திருமகளை போன்ற எழில் மங்கையர் பலர் அசுத்தம் என்பதற்கே இடமற்ற பகவானின் அரண்மனையை சுத்தம் செய்த வண்ணம் இருந்தனர். இதற்கு காரணம் அவர்கள் பகவானின் சிறப்பான கருணையை பெறுவதையே நோக்கமாக கொண்டிருந்தனர். அங்கே மல்லிகை, பாரிஜாதம், சம்பகம் போன்ற பற்பல வகையான நறுமணமிக்க மலர்கள் துளசியின் தனிப்பெரும் மகிமையை புரிந்து கொண்டு போற்றின. இதுவே ஆன்மீக உலகின் தனிச்சிறப்பாகும். அதாவது அங்கு பக்தர்களுக்கிடையில் காழ்ப்புணர்ச்சி என்பதே கிடையாது, பொறாமையே கிடையாது. இது உண்மை என்பதை மலர்களும் கூட நிரூபிக்கின்றன. மனித வாழ்க்கையானது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது ஒருவனை பூரண உண்மையை பற்றிய ஞானத்தையும் பக்தி தொண்டையும் செய்ய வாய்ப்பளித்து பகவானின் இருப்பிடமான வைகுண்ட லோகத்தை அடைய உதவுகிறது. அதனால் தேவர்களும் கூட மனித பிறவியை பெற விரும்புகின்றனர். பகவானின் பெருமைகளை கேட்ட மாத்திரத்திலேயே மெய்மறந்து ஆனந்தத்தில் திளைக்கின்றனரோ அவர்கள் பகவானின் இருப்பிடமான வைகுண்டம் செல்ல தகுதியானவர். இந்த நிலையை நாம் அடைய அபராதமின்றி பகவானின் நாமத்தை ஜபிக்க வேண்டும். குமாரர்கள் நுழைய தடை. சனகாதி குமாரர்கள் வைகுண்ட லோகத்தை அடைந்ததும் முன்னர் ஒருபோதும் உணர்ந்தறியா மகிழ்ச்சியினை இப்போது அனுபவித்தனர். வைகுண்ட லோகத்தில் உள்ள பகவானை காணும் ஆவலில் விரைந்து சென்ற அந்த இளம் முனிவர்கள்
6 நுழைவாயில்களை கடந்து சென்றனர். பின்னர் 7வது வாயிலில் கைகளில் கதைகளை தாங்கி வைர வைரூரியங்களால் ஆன கிரீடங்களையும் கண்ணை கவரும் வண்ண ஆடைகள் மற்றும் நறுமண மலர் மாலைகளையும் அணிந்திருந்த ஒளிமிக்க 2 காவலர்களை கண்டனர். அவர்களின் விழிகள் சினத்தால் சிவந்திருந்தன. 4 குமாரர்களும் 5 வயது குழந்தைகள் போல் ஆடையின்றி இருப்பதை கண்ட அக்காவலர்கள் அவர்களின் பெருமைகளை அறியாமல் தம் ஈட்டியால் தடுத்து நிறுத்தினர். குமாரர்களின் சாபம். தங்களது நேசத்திற்குரிய பகவான் ஹரியை காண்பது தடை செய்யப்பட்டதால் குமாரர்களின் மனதில் வருத்தமும் கோபமும் ஒரு சேர எழவே அவர்கள் பின்வருமாறு பேசினர். முழுமுதற் கடவுள் பகைவர்கள் இல்லாதவர் ஆயிற்றே, அவர் மீது யார் காழ்ப்புணர்ச்சி கொள்ள முடியும்? இறைவனது உலகத்தில் பகைவர் எவ்வாறு நுழைய முடியும்? பகவானுக்கு பணி செய்யும் உயர்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டும் முரண்பட்ட செயலை செய்கின்றனரே. இவர்கள் இருவரும் ஏமாற்று பேர் வழியாக இருக்க வேண்டும். அதனால்தான் இவர்கள் பிறரையும் தம்மை போல கருதுகின்றனர். வைகுண்டவாசிகளுக்கும் பகவானுக்கும் முழு இணக்கம் நிலவுகிறது. இந்த இருவரும் வைகுண்டவாசிகள் போல் ஆடை அணிகளுடன் தோன்றினாலும் இந்த இணக்கமின்மையை இவர்கள் எவ்வாறு பெற்றனர்? வைகுண்ட வாழ்வில் இருமையை கண்டதால் இவர்கள் மாசுடையவர்கள். அத்தகைய இவர்களை எவ்வாறு தண்டிக்கலாம்? அத்தண்டனை இவர்களுக்கு நன்மையை அருள்வதாக இருக்க வேண்டும். இவர்களை மண்ணுலகிற்கு அனுப்புவதே பொருத்தமாயிருக்கும். பகவானின் பக்தர்களாக இருந்த அக்காவலர்கள் அந்தணர்களின் சாபத்தை எவ்வித ஆயுதத்தாலும் தடுக்க முடியாது என்பதை உடனே உணர்ந்து அவர்களது பாதம் பணிந்து பின்வருமாறு பேசினர். மதிப்பிற்குரிய முனிவர்களே, நீங்கள் எம்மை தண்டித்தது நியாயமானதே. அதன்படி நாங்கள் கீழுலகம் அடைந்தாலும் முழுமுதற் கடவுளை ஒருபோதும் மறக்காமல் இருக்க அருள் புரிய வேண்டுகிறோம். நாராயணரின் வருகை. வைகுண்ட வாசலில் நடைபெற்ற இந்நிகழ்வை அறிந்து கொண்ட பக்த வட்சலரான பகவான் ஸ்ரீ ஹரி விரைந்து அங்கே வந்தடைந்தார். இதுவரை தியானத்தில் மட்டுமே கண்டிருந்த பகவானை சனகாதி முனிவர்கள் தற்போது நேரே தரிசித்தனர். அச்சமயம் பகவான் மிகவும் அழகிய பொன் மஞ்சள் பட்டாடையுடன் ஒளிர்கின்ற ஒட்டியானம் இடையில் அலங்கரிக்க மார்பில் புத்தம் புதிய மலர் மாலையுடன் ரம்மியமாக காட்சி தந்தார். அவரது வன்மை மிக்க மணிக்கட்டுகளை கைவளையல்கள் அணி செய்தன. அவர் தன்னுடைய ஒரு திருக்கரத்தை தன் வாகனமான கருடனின் தோள் மீது வைத்தபடி மற்றொரு திருக்கரத்தால் தாமரை மலரை சுழற்றியவாறு நடந்து வந்தனர். அப்போது அவரது செவிகளில் அணிந்திருந்த மகர குண்டலங்கள் அழகுற அசைந்தாடின. வைர வைரூடியங்கள் பதித்த மணிமகுடம் அவரது திருமுடியை அலங்கரித்தது. கௌஸ்துப மணிமாலை ஒன்று அவரது கழுத்தை அழகு செய்தது. அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கும் செல்வ திருமகள் லக்ஷ்மியின் அழகையும் வெல்லும் வகையில் பகவானது அழகு கண்களை கவர்ந்தன. நம் அனைவரின் வணக்கத்திற்குரிய பகவானின் அழகை அள்ளிப்பெருகிய முனிவர்கள் பேரானந்தம் அடைந்து அவரது தாமரை திருவடிகளில் சிரம் தாழ்த்தி வணங்கினர். அத்திருவடிகளில் இருந்த துளசி இலையின் நறுமணமானது அம்முனிவர்களின் நாசிகளில் புகுந்தவுடன் அவர்களது உடல்களிலும் மனங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்தனர். இதுவரை பரம உண்மையை அருவமாக கருதி கொண்டிருந்த அவர்கள் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவதே இறுதி இலட்சியம் என்பதை தெளிவாக உணர்ந்தனர். குமாரர்கள் உணர்ந்தறிதல். பகவானின் திருவுருவ தரிசனம் பெற்ற முனிவர்கள் மிகவும் திருப்தி அடைந்து பின்வருமாறு கூறினர். போற்றுதலுக்குரிய பகவானே, நீங்கள் அனைவரின் இதயத்திற்குள்ளும் வீற்றிருக்கிறீர்கள். நாங்கள் தங்கள் திருவுருவத்தை பற்றி எங்கள் தந்தையான பிரம்மதேவரிடமிருந்து கேள்விப்பட்டிருந்தோம். இப்போது தங்கள் தரிசனம் அதை உண்மை என்று உணர வைக்கின்றது. இத்தரிசனம் மாறாத பக்தி தொண்டின் மூலம் பெறப்படும் உங்கள் கருணையாலேயே சாத்தியமாகிறது. இந்நிலையில் எங்களுக்கு தேவலோக வாசமோ முக்தியோ தேவையில்லை. நாங்கள் நரகம் சென்றாலும் கூட எப்போதும் தங்களது உன்னத குணங்களின் பெருமைகளை பாடி பக்தி தொண்டில் நிலைத்திருக்கவே வேண்டுகிறோம். எங்கள் அன்பு வணக்கங்களை மீண்டும் மீண்டும் தங்களின் திருவடிகளில் அர்ப்பணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் இந்த கட்டுரை முடிவு பெற்றுவிட்டது. இந்த வர்ணனைகளை வைத்து பகவானின் ராஜ்யமும் அங்குள்ளவர்களும் எப்படி இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.